இனிய வணக்கம். திருச்சி மாநகரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 12வது மாநில மாநாடு தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு 5:30 மணி அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமாகிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநாட்டு வளாகத்தில் இருவண்ண கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அதேபோல துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மற்றும் கழக பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், கழக பொருளாளர், கழக முதன்மை செயலாளர் என்று அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளுமாறு மாநாடு பிரமாண்டமாக மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கூட்டம் மாநாட்டு பந்தலில் நிரம்பி வழிகிறது. இதை நான் சொல்வதற்கு இந்த நிகழ்ச்சியை நான் சொல்வதற்கு, காணொளியாக போடுவதற்கு, நிழற்படங்களாக காட்டுவதற்கு காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட காலத்தில் எவ்வளவு சிரமமான நேரத்தில், சங்கடமான நேரத்தில் எவ்வளவு துன்பங்களை, துயரங்களை சந்தித்தது, மக்கள் அப்பொழுது எந்த நிலையில் இருந்தார்கள், சமூகம் எந்த கட்டமைப்பில், எந்த வசதியில் இருந்தது, இப்பொழுது சமூக கட்டமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தால் எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நன்கு தெரிந்தவன், புரிந்தவன் என்ற அடிப்படையிலேயே நான் இந்த காணொளியை பதிவிடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு 1949 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தொடங்கப்பட்டது முதல் தேர்தலில் நிற்க வேண்டும் என்ற கொள்கைக்காக சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும், அமைச்சர்களாக வர வேண்டும், அதன் மூலம் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்படவில்லை. அதற்கு மாறாக வாழ்க்கையில் ஏழ்மை நிலையில் உள்ள, அடிப்படை வசதிகள் இல்லாமல் மனித உரிமைகள் மறுக்கப்பட்டு அவர்கள் அடக்கி முற்பட்ட சமூகத்தால் அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டுள்ள மக்கள் வாழ்க்கையின் சமநிலைக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர்களின் அடிமைத்தலையை அறுத்தறிந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்காக போராட்டங்கள் மூலம், எழுச்சி கூட்டங்கள் மூலம் அவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்கள் விடுதலை அடைய பாடுபடுவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். காலப்போக்கில் 1952 முதலில் இந்திய குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டு முதல் தேர்தல் 1952 நடைபெற்றது. அந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒத்த கொள்கை உள்ளவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கும் மனப்போக்கும் உள்ளவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கையை பின்பற்றுவோரை ஆதரித்து தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வாக்களித்தார்கள். அதன் பின்னர் சீரிய சிந்தனைகளுக்கு பின்னர் போராட்டத்தின் மூலம் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலம் விடுதலை அடைவதை விட, நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் மக்களுக்கு விரைவான விடுதலையை கொடுக்க முடியும், மக்களை விழிப்புணர்ச்சி அடைய செய்ய முடியும், அவர்களுக்கான திட்டங்களை தீட்ட முடியும், அவர்களுடைய மீட்புக்கான சட்டங்களை ஏற்ற முடியும் என்ற நோக்கத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்க வேண்டுமா, நிற்க வேண்டாமா என்ற பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அண்ணா தலைமையில் கூடிய ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவிற்கிணங்க திருச்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டின் வாயிலாக கழக தொண்டர்களிடம் கருத்து கேட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்ற ஓட்டெடுப்பை நடத்தி, ஜனநாயக முறைப்படி ஓட்டெடுப்பை நடத்தி அந்த
ஓட்டெடுப்பின் முடிவின் அடிப்படையிலே தேர்தலில் நிற்பதா வேண்டாமா என்ற முடிவை எடுக்கலாம் என்ற எண்ணத்துடன் திருச்சியிலே இதே இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் 12வது மாநாடு நடைபெற்றிருக்கின்ற திருச்சி மாநகரில் 1957 திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே 2 பெட்டிகள் வைக்கப்பட்டு தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பவர்கள் ஒரு பெட்டியிலும், போட்டியிட வேண்டாம் என்பவர்கள் ஒரு பெட்டியிலும் வாக்களிக்கலாம் என்ற வேண்டும் அண்ணாவின் அறிவிப்புக்கு தகுந்தாற்போல் அந்த தொண்டர்கள் வாக்களித்தார்கள். அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டவர்களில் ஏறக்குறைய 90 விழுக்காட்டினர் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்க வேண்டும் என்ற வாக்களித்த காரணத்தினால் ஜனநாயக முறைப்படி பெரும்பான்மையின் முடிவாக எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக 1957 தேர்தலில் போட்டியிட்டு 15 இடங்களில் வெற்றி பெற்றது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. அன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு முன்னரும் அன்று முதலும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை மீட்டெடுப்பதற்காக கடுமையாக பாடுபட்டு உழைத்து வந்திருக்கிறது. அந்த காலகட்டத்திலே எப்படி இருந்தது என்றால், கல்வி அறிவு மிக மிக குறைவான காலகட்டம். கிராமங்களில் 2 விழுக்காடு 3 விழுக்காடு மட்டுமே கல்வி அறிவை பெற்றிருந்தார்கள். நகர்ப்புறத்திலும் கூட ஒரு 25 விழுக்காடு 30 விழுக்காடு மக்கள் மட்டுமே கல்வி அறிவை பெற்றிருந்தார்கள். அதற்கு மேற்பட்டவர்கள் கல்வி அறிவு இல்லாமல் தான் இருந்தார்கள். குறைந்தபட்சம் தொடக்கப்பள்ளியிலே பயின்றிருப்பார்கள் அல்லது நடுநிலைப் பள்ளியில் பயின்றிருப்பார்கள். தவிர்க்க முடியாத ஓரளவுக்கு வசதி உள்ளவர்கள் உயர்நிலைப் பள்ளி வரை படித்திருப்பார்கள். அதற்கு மேற்கொண்டு படித்தவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. குறிப்பாக விவசாய குடும்பங்களில், கிராமத்தில் உள்ள ஏழை எளிய விவசாய கூலி குடும்பங்களை சேர்ந்தவர்கள் படிப்பறிவு என்பதே முற்றிலும் இல்லாமல் இருந்தது. அதையெல்லாம் துடைத்தெறிந்து மாற்றுவதற்காக நீதி கட்சி பல முற்கட்ட நடவடிக்கைகள் எடுத்தாலும் நகர்ப்புறத்தில் உள்ளவர்கள் படிப்பறிவை பெற்றார்களை தவிர கிராமப்புறத்தில் உள்ளவர்கள் படிப்பறிவை அந்த அளவுக்கு பெறவில்லை என்பது யதார்த்தமான உண்மை நிலை. அதன் முன்னர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ராஜாஜி அவர்கள் மூடிய தொடக்கப்பள்ளிகளை திறந்து கல்வி அறிவு அளிப்பதற்காக பாடுபட்டாலும், மதிய உணவு பசியோடு மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை அறிந்து பள்ளிக்கு வராத மாணவர்களை பள்ளிக்கு கொண்டு வருவதற்காக மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை செயல்படுத்தினாலும் அந்த அளவிற்கு கல்வி வளர்ச்சி அடையவில்லை. பள்ளி படிப்போடு கல்வி நின்றுவிட்டதை தவிர கல்லூரி படிப்புகள் வரை செல்வதற்கு வாய்ப்பில்லாமையில இருந்தது என்பதுதான் கடந்த கால வரலாறு. இப்பொழுது அரசியலுக்கு வருவோர் இந்த நாடு எப்படி இருந்தது, இந்த தமிழகம் எப்படி இருந்தது, கல்வி அறிவில் எந்த இடத்தில் இருந்தது, பொருளாதாரத்தில் இருந்தது என்பது எந்த விவரமும் தெரியாமல், வரலாறை படிக்காமல், தங்களுடைய சுய லாபத்திற்காக வெந்ததை தின்றுவிட்டு வந்ததெல்லாம் பேசுவான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வெந்ததை தின்றுவிட்டு வந்ததையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், மாணவர்கள் வரலாறை படியுங்கள், உண்மையான வரலாற்றை படியுங்கள். வாட்ஸ்அப்பில் வரலாறை படிக்காதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதற்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த அதிமுகவாக இருக்கட்டும், இந்த மக்களுக்கு என்ன நன்மைகளை செய்தார்கள், என்ன தீமைகளை செய்தார்கள் என்று பகுத்தறிந்து செயல்படுங்கள் என்பதை தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இந்திய அளவில், ஏன் ஒரு வகையில் சொல்லப்போனால் தெற்காசிய அளவில் தமிழ்நாடு தான் கல்வி சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொழில்களில் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மருத்துவத்தில் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது.
இதுபோல் பல வளர்ச்சிகளை பெற்றுள்ள மாநிலம். இந்த வளர்ச்சிகளை அடைவதற்கு என்னென்ன முயற்சியை எடுத்தார்கள், என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தார்கள், என்னென்ன இன்னல்களை அனுபவித்தார்கள் என்பதை தாங்கள் இந்த வரலாற்றை படித்தால் அதனுடைய உண்மை இளைஞர்களுக்கு புரியும். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைப்பாடுவதை குறைத்து கொள்வார்கள், வசைப்பாடுவதை மறந்து விடுவார்கள். அதை விடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை போற்றவே செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.